ரூத். ரூத் என்பதற்கு தோழி என்று அர்த்தம். சபிக்கப்பட்ட மோவாப் தேசத்து ஸ்திரீதான் இந்த ரூத். எலிமெலேக்கு மற்றும் நகோமியுடைய மருமகள்தான் இந்த ரூத். மக்லோனின் மனைவி. அதாவது ரூத்துடைய முதல் புருஷன் பெயர் மக்லோன். ரூத்தின் இரண்டாவது புருஷன் பெயர் போவாஸ். ரூத்தின் முதல் கணவன் மக்லோன் மரித்த பின்பு பெத்லெஹேம் ஊரான நகோமியை விடாமல் பற்றி கொண்டே இருந்தாள் இந்த ரூத். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் நகோமியும் ரூத்தும் பெத்லெஹேமுக்கு மோவாபிலிருந்து வந்தார்கள். அங்கு போவாஸ் என்பவன் எலிமெலேக்கின் உறவின் முறையில் மிகுந்த ஆஸ்திகாரனாயிருந்தான். ரூத் போய் அவன் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். போவாசிடம் அறிமுகமாகிறாள் கண்காணி மூலமாய். ரூத் போவாசை விசாரிக்க, கண்களில் தயை கிடைத்தது என்கிறாள் இந்த ரூத். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த ரூத்துக்கு நிறைவான பலன் கர்த்தராலே கிடைப்பதாக என்று போவாஸ் அவளை ஆசீர்வதிக்கிறான். வயலில் நடப்பவை எல்லாவற்றையும் தன் மாமியிடம் அறிவிக்கிறாள் இந்த ரூத். பின்னர் தன் மாமி கற்பித்தபடியெல்லாம் செய்கிறாள். மாமிக்கும் வயலில் கிடைப்பவைகளை கொண்டு வருகிறாள். போவாசும் ரூத்தை விவாகம் செய்கிறான். இருவருக்கும் ஓபேத் பிறந்தான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். இந்த சந்ததியில் வந்தவர்தான் நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ரூத் சரீரத்தின் தொகுப்பு. இந்த ரூத் சரீரத்தின் மூலம் தூரமாயிருந்தவர்களுக்கும் ரட்சிப்பு கிடைத்தது என்பதை அறிந்து கொள்ளலாம். மனம் திரும்பி வரும் ஒவ்வொருவரையும், அது யாராயிருந்தாலும் சரி, தம் கரம் நீட்டி அணைத்து தம் அண்டை சேர்த்து கொள்ள தேவன் அன்பு நிறைந்தவராய் இருக்கிறார் என்பதையும் காட்டுகிறது. ரூத் அநேக உபத்திரவங்களை மோவாவில் இருக்கும்போது சந்தித்தவள், தன் கணவன் மாமனார் இறந்த விஷயத்தில். ஆனால் அந்த வழியில் தேவனை அண்டி வந்தாளே தவிர தூரம் போகவில்லை. இன்றைய தீர்மானம் நாளைய தலைமுறைக்கே ஒரு திருப்பத்தை உண்டாக்குகிறது என்பதை இந்த ரூத் புத்தகம் மூலம் அறிந்து கொள்ளலாம். And also it teaches us our past is not our future. கர்த்தர் நினைத்தால் யாரையும் எந்த சூழ்நிலையிலும் பயன்படுத்தலாம் என்பதையும் காட்டுகிறது. மக்லோன் என்னும் முதல் கணவன் மரித்த பின் ரூத் போவாஸ் என்னும் வேறொருவர் உடையவளானாள். அதுபோல கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகனோம் நாமும் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தோம் என்று ரோமர் 7:4 எழுதியிருக்கிறது. கர்த்தரை விடாமல் பற்றி கொண்ட ரூத்துக்கு நிறைவான பலன் கிடைத்தது. கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டு அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த நமக்கும் நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமேன்.